நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பிரைவேட்டா சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன் இருந்து ரயில்வே துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு நியூ நோட்டிபிகேஷன் நம்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதத்திற்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ரயில்வே நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது நம்பர்களே. அதுல இன்னைக்கு நம்ம இன்னொரு நியூ நோட்டிபிகேஷன் வாங்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி பண்ண ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே போதும். அதாவது பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ, சோ இல்லைன்னா ஐடிஐ டிப்ளமா, சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்துக்கணும் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 80 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நேர்காணல் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வயது, பதவி, தகுதியில் என்னென்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen73585@gmail.com அல்லது naveen812244@gmail.com இந்த 3 மீடியம் மூலமாக ஒரு queries எங்கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஐஆர்சிடிசி அடுத்த நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது ரயில்வே துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய சவுத் சைடு, அதாவது நம்ம சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இப்ப திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த நோட்டிபிகேஷன். இது 1/4/2026 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ்க்கு 84 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ வாக்கின் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 30,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சி முடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா பிபிஏ, எம்பிஏ முடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா எம்பிஏ எடுத்து முடிச்சிருந்திருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இயர் கேட்டகரியில இருந்தீங்கன்னா ஏஜ் அப் டு 27, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்விஸ்மென்ட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, 3 வருஷம் ஓபிசிக்கு கொடுத்திருக்காங்க, 10 வருஷம் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்விஸ்மென்ட்லாம் சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஸ்டேட்ஸ்க்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான மாத சம்பளம் 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. டெய்லி அலவன்ஸ் 350 ரூபாய். 100% மோர் தென் 12 ஹவர்ஸ் 70%, 6 to 12 ஹவர்ஸ் 30% பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மோட் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாட்ஜிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 240 ரூபாய் அடிஷனலா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஹாலிடே லீவ்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 384 ரூபாய் பெர் டே ஒர்க்கிங் நேஷனல் ஹாலிடேக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 30 up to 35 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1500 ரூபாய் பெர் மந்த், 36 to 50 இயர்ஸ்க்கு 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதோடைய ஒர்க் டீடைல்ஸ் எப்படி இருக்கும் இங்க கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டிஏ டிஎல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது இன்டர்வியூ நடைபெறும் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஐஆர்சிடி ஜோனல் ஆபீஸ், சென்னை லொகேஷன் 6A தி ரெயின் ட்ரீ பேலஸ், நம்பர் 6 MC நிக்கோலஸ் ரோடு, சேத்பட், சென்னை 6,31,000. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 25, 27, 28 இந்த டேட்ல 3 டேட்ல இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். 3 மாதத்திற்குள் எடுத்துக்கூடிய போட்டோ இதுல பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஃபாதர் இல்லைன்னா ஸ்பௌஸ் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளி, எக்ஸர்விஸ்மென், சோ இது மாதிரி இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, மெட்ரிக் சிங்கிளா,
அல்லது மேரிடா அன்மேரிடா, ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் வந்து முடிச்சீங்க, என்ன டியூரேஷனு, பர்சன்டேஜ் வந்து யூனிவர்சிட்டி, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பென்ஸ் அதோட டீடைல்ஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எழுத தெரியும், பேச தெரியும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்டிஃபிகேட் ரிலேட்டட் ஏதாவது ஒன்று. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, சைனு, இது எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஃபில் பண்ணி நீங்க வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலம் உங்களுக்கு கொரிஸை கிட்ட கேட்கலாம். இனிமே டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.